நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மூன்றாவது ஆடியோவின் தொடர்ச்சியாகும். அதாவது 4வது பாகமாகும். எண்ணமற்ற நிலை, மனமற்ற நிலை, நானற்ற நிலை பற்றி நான் பேசி அதனை தொடர் ஆடியோக்களாக வெளியிட்டு வருகின்றேன். எண்ணமற்ற நிலை, மனமற்ற நிலை என்பது பொதுவாக எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருப்பதை தெரிந்து வைத்திருப்பவர்கள் அதிகம் என்று நான் சொல்லுகின்றேன். இதனால் எண்ணமற்ற நிலை பற்றி நான் பேசும்போது அவற்றை எளிதாக உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அதே சமயத்தில் நானற்ற நிலை பற்றி நேரடியாக நான் பேசினால் புரியாது என்பதால் தான் நானற்ற நிலை பற்றி நான் விளக்குவதற்கு முன்னால் நான் என்றால் எது என்பது பற்றி நான் சொல்லியாக வேண்டும். அப்போதுதான் அந்த நானை இல்லாமல் செய்வது எப்படி என்பது பற்றி நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்பது ஓரளவு உங்களுக்கு புரியும் என்பதால் தான் நான் என்றால் என்ன என்பது பற்றி தொடர் ஆடியோ வெளியிட்டு வருகின்றேன். சில ஆடியோக்களில் நான் சொன்னதையே கூட திரும்ப திரும்ப சொல்வதாக உங்களுக்கு தெரியலாம். ஆனாலும் அவற்றை பொறுமையாக கேட்பீர்களானால் நான் சொல்ல வரும் விஷயம் உங்களுக்கு டீப்பாக விளங்கும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் வெளியிடும் அனைத்து பாகங்களையும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கேட்டால்தான் ஓரளவு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உங்களுக்கு புரியும். ஓகே, பொதுவாக நான் என்றால் என்னவென்று எல்லோரும் விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்றால், நான் தான் செய்தேன், என்னால் தான் இது நடந்தது என்று ஆணவமாக பேசுகின்றார்களே, அதைத்தான் எல்லோரும் நான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது நான் இல்லவே இல்லை. நான் என்பது முற்றிலும் வேறானது. மூளையின் செயல்பாடு என்பது அதன் தேவை முடிந்த பின்னால் அப்படியே அது செயல்படாமல் நின்றுவிட வேண்டும். அதுதான் சரியானது. அதாவது மூளையின் தேவை ஏற்படும் போது அது பதிந்து வைத்த தகவலை இந்த உடலுக்கு தருகின்றது. தந்த பின்னால் அதன் வேலை முடிந்து விடுகின்றது. அப்படி முடிந்துவிட்டால் மூளை பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும். அதுதான் இயற்கை வைத்திருக்கக்கூடிய நியதி. ஆனால் நமது உடலிலேயே மூளை மட்டும்தான் அதன் தேவை முடிந்த பின்னாலும் தானாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. உதாரணமாக, ஒருவர் உங்களை பார்த்து மரியாதை இல்லாமல் திட்டிவிட்டார் என்று வைத்துக்கொள்வோம். பதிலுக்கு நீங்களும் திட்டிவிட்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதாவது எதிரியின் மூளைக்கு சொல்ல வேண்டிய பதிலை உங்களது மூளை சொல்லிவிட்டது. உங்களது மூளைக்கு எதிரியை திட்டுவது என்ற வேலை வந்தது. திட்டி முடித்தவுடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டீர்கள். அப்படி மூளைக்கான அந்த வேலை முடிந்த பின்னால் மூளை ஓய்வாக எதுவும் பேசாமல் இருந்துவிட வேண்டும். அதுதானே சரியானது. ஆனால் நமது மூளை அதன் வேலை முடிந்தவுடன் அமைதியாக இருக்கின்றதா? அப்படி ஒருபோதும் இருந்ததில்லை. தொடர்ந்து அந்த எதிரி சம்பந்தமாக நான்ஸ்டாப்பாக நமது மூளை யோசிக்க தொடங்குகின்றது. மௌனமாக மனதிற்குள் தொடர்ந்து திட்டிக்கொண்டே இருக்கின்றது. சாபம் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அந்த எதிரியின் வீழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றது. அதற்காக மறைமுகமாக பல வேலைகளை மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் கூட நமது மூளை செய்து கொண்டே இருக்கின்றது. இதனால் மூளை பெரும் பலகீனம் அடைகின்றது. நிம்மதியை இழக்கின்றது. யோசித்து பாருங்கள், இது தேவையான செயலா? பயன்படக்கூடிய செயலா? நமது அனைத்து உறுப்புகளின் இயக்கமும் அதற்காக கொடுக்கப்பட்ட வேலை முடிந்தவுடன் அமைதியாகி விடுகின்றது. ஆனால் மூளை மட்டும் அதன் தேவை முடிந்த பின்னாலும் அந்த தேவையை பற்றியோ அல்லது பயனில்லாத வேறு எதை பற்றியோ நான்ஸ்டாப்பாக சிந்தித்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் மனித குலத்தின் நிம்மதி இழப்பிற்கும் நிரந்தர துயரத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தீவிர மன அழுத்தத்திற்கும் அதன் விளைவாக உண்டாகும் ஏராளமான நோய்களுக்கும் அடிப்படை காரணமாக நமது தேவையற்ற சிந்தனை அமைந்துவிட்டது என்று நான் சொல்கின்றேன். இது எப்படி உண்டானது என்றால், இயற்கை மூளைக்கு அளித்த உச்சபட்ச வரம்புகளை தாண்டி மனிதன் தனது மூளையை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயிற்சி கொடுத்ததினால் வந்தது. அப்படி பயிற்சி கொடுத்ததின் விளைவாக ஏராளமான நன்மைகள் உண்டானது. உலகில் அன்றாடம் ஆயிரக்கணக்கில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அந்த பயிற்சியினால் பல்வேறு துறைகளில் பெருகி கொண்டே செல்கின்றது. மனிதன் செயற்கையாக மூளையை தூண்டுவதற்கு கொடுத்த பயிற்சியினால் கோடான கோடி நன்மைகள் விளைந்தது போல அதற்கு இணையான அளவிற்கு தீமைகளும் விளைந்து கொண்டே போகின்றது. அதுதான் மனித குலத்திற்கு மாபெரும் துயரமாக மாறிவிட்டது. செயற்கையாக மூளையை தூண்டுவதென்றால் என்ன என்ற கேள்வி உங்களுக்குள் வரலாம். தொடர்ந்து ஓயாமல் தேவையற்ற ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சிந்திப்பதை பற்றித்தான் நான் அப்படி சொல்லுகின்றேன். மனிதகுலம் பல்வேறு துறைகளில் வேகமாக முன்னேறுவதென்பது
100% அவசியமான ஒன்றுதான். அப்படி முன்னேறுவதற்குரிய பயிற்சியை மூளைக்கு மனிதன் கற்றுக் கொடுத்திராவிட்டால் மனிதகுலம் அத்தனையும் காடுகளில் விலங்குகளோடு விலங்காக இந்நேரம் சுற்றி கொண்டிருக்கும். மூளையை சதா காலமும் சிந்திக்க கற்றுக் கொடுத்த பயிற்சியின் விளைவாக அறிவியல் அசுர வளர்ச்சி பெற்று நம்ப முடியாத முன்னேற்றத்தை நோக்கி மின்னல் வேகத்தில் போய்க் கொண்டிருக்கின்றது. இப்படி மூளைக்கு சிந்திக்க பயிற்சி கொடுத்தது சரியல்ல என்று நான் சொல்ல வரவில்லை. அப்படி நான் சொன்னால் மனிதனை மறுபடியும் விலங்குகளோடு விலங்காக மாற்றுவதற்கு நான் முயற்சி செய்கின்றேன் என்று அதற்கு பொருளாகிவிடும். பிறகு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மூளையின் பங்களிப்பால் உண்டாகும் அறிவியல் வளர்ச்சியும் கட்டாய தேவை. அதே சமயத்தில் ஒட்டுமொத்த மனிதகுலமும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் நிரந்தர மகிழ்ச்சியோடும் வாழ்வதும் மிக மிக அவசிய தேவை. இதைத்தான் நான் சொல்ல வருகின்றேன். அப்படி மனிதகுலத்தை மனச்சோர்வு, துயரம், கவலை, பயம், தாங்க முடியாத கோபம், வேதனை இவற்றிலிருந்து மீட்டெடுப்பது சாத்தியமா? இதை பற்றி தான் யோசித்து அவற்றை பிராக்டிக்கலாக எப்படி அடைவது என்பதை பற்றி நான் விளக்கி கொண்டிருக்கின்றேன். அப்படி விளக்கும்போது எல்லா உண்மைகளையும் மறைக்காமல் வெளிப்படையாக நாம் பார்க்க வேண்டும். அப்போதுதான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு காண முடியும். அந்த அடிப்படையில் தான் நான் அனைத்தை பற்றியும் பேசுகின்றேன். அப்படிப்பட்ட நிரந்தர தீர்வு என்னவென்றால், மூளையின் தேவையற்ற சிந்தனையை நிறுத்த வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. அதாவது மூளையை மனமற்ற நிலை என்றால் என்னவென்று புரிய வைக்க வேண்டும். மனமற்ற நிலையை அடைய வேண்டுமானால் மெய்யாக ஞானமடைந்த குருவின் வழிகாட்டுதலோடு முறையாக தியான பயிற்சி செய்வதன் வழியாக மனமற்ற நிலை என்ற புரிதல் 100% சாத்தியமாகும். இதை தவிர வேறு எந்த வழியிலும் எண்ணமற்ற நிலையை யாராலும் ஒருபோதும் அடையவே முடியாது. முறையான தொடரான தியானத்தின் வழியாக எண்ணமற்ற நிலையை அடைவதும், அந்த எண்ணமற்ற நிலையானது நிரந்தரமாக நீடிக்கும் போது நான் என்ற ஒன்றே இல்லை என்ற தெளிந்த புரிதல் நிகழும். இந்த மகத்தான புரிதலுக்கு பெயர்தான் ஞானமடைதல். இந்த புரிதல் நிகழ்ந்துவிட்டால் மனிதகுலத்தை மனம் என்னும் சிறைச்சாலையிலிருந்து நிரந்தரமாக விடுதலை செய்துவிட முடியும். ஓகே, இப்படி மூளை ஏன் தன்னைத்தானே தேவையற்ற எண்ண ஓட்டம் என்ற துயரத்தில் தள்ளிக்கொள்கிறது என்பதற்கான காரணத்தை கொஞ்சம் சொல்ல நினைக்கின்றேன். தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருந்தால்தான் முன்னேற முடியும் என்று இந்த மனிதகுலம் பல்லாயிரம் ஆண்டுகளாக மூளைக்கு கொடுத்த பயிற்சி மட்டும் காரணமல்ல. உடலில் மூளையை தவிர மற்ற உறுப்புகளின் செயல்பாடுகள் எல்லாம் அவைகள் ஒரு உறுப்பாக நமது உடலில் இருந்து செயல்படுகின்றது என்பதை மூளை நன்கு தெரிந்து வைத்திருக்கின்றது. ஆனால் மூளை செயல்படும் போது மட்டும் இது மூளையின் செயல்பாடு என்று புரியாமல் ஒட்டுமொத்த உடலின் செயல்பாடாக அதனை மூளை பதிந்து வைத்திருக்கின்றது. உதாரணமாக, நமது கால்கள் நடக்கிறது என்றால் கால்கள் நடக்கிறது என்று நமக்கு தெளிவாக தெரியும். கண்கள் பார்க்கிறது என்றால் கண்கள் பார்க்கின்றது என்று தெரியும். காதுகள் கேட்கின்றது என்றால் காதுகள் கேட்கின்றது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் வாய் பேசும்போதோ மௌனமாக சிந்திக்கும் போதோ இதனை மூளை செய்கின்றது என்று நாம் நினைப்பதில்லை. அந்த நினைப்பு ஒருபோதும் நமக்குள் வந்ததில்லை. அப்படிப்பட்ட செயலை ஒட்டுமொத்த உடலும் செய்வதாகத்தான் நாம் நினைக்கின்றோம். காரணம், நமது மூளை அப்படி புரோகிராம் செய்யப்பட்டு விட்டது. அதாவது மூளை எந்த காரியத்தை செய்தாலும் அதனை நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு செய்கின்றது, அல்லது செய்து முடித்த பின்னால் நான் செய்தேன் என்று மூளை சொல்கிறது. அந்த நான் என்பதற்கு அர்த்தம் உச்சந்தலையிலிருந்து கால் வரை என்ற அர்த்தம் மூளைக்குள் ஏற்கனவே பதிவாகி இருக்கின்றது. அப்படி மூளை நான் செய்கிறேன் என்று சொல்லும்போது இந்த ஒட்டுமொத்த உடலும் செய்ததாக ஒரு எண்ணம் நமக்கு உருவாகின்றது. ஆனால் உண்மை என்னவென்றால் மூளையின் செயல்பாட்டுக்கும் இந்த ஒட்டுமொத்த உடலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நான் சொல்கின்றேன். ஒவ்வொரு உறுப்பும் ஒரு தனி வேலையை செய்வது மாதிரி மூளை ஒரு வேலையை செய்கின்றது, அவ்வளவுதான். மூளை செய்துவிட்டு நான் செய்தேன் என்ற எண்ணத்தையும் உருவாக்குகின்றது. அதாவது மூளையின் செயல்பாடுகள் அனைத்தும் இந்த ஒட்டுமொத்த உடலின் செயல்பாடாக எண்ணமிட்டு அதுதான் உண்மை என்று ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் மூளையும் நம்புகின்றது. அப்படியானால் அதற்கு மறைமுகமான அர்த்தம் என்னவென்றால் இந்த மூளைதான் இந்த உடலுக்கு அதிபதி என்று அர்த்தம் பதிவாகிவிட்டது. ஆனால் அது உண்மையா என்று யோசித்து பாருங்கள். மனித உடலில் இருக்கக்கூடிய எத்தனையோ உறுப்புகளில் மூளையும் ஒன்றே தவிர அது இந்த உடலின் அதிபதி அல்ல. அப்படியானால் இந்த உடலின் சொந்தக்காரர் யார்? இந்த உடலின் அதிபதி யார்? இதற்கு நேரடியான பதில், அந்த பிரபஞ்ச பேராற்றல் தான் இந்த உடலின் அதிபதி. அதனை பிரபஞ்ச பேராற்றல் என்று அழைக்கலாம், அல்லது கடவுள் என்று அழைக்கலாம், அல்லது இறைவன் என்று அழைக்கலாம்.
எப்படி வேண்டுமானாலும் அதனை அழைத்து கொள்ளுங்கள். ஆனால் உடலின் அதிபதி அதுதான். அது எப்படி இந்த பிரபஞ்ச பேராற்றல் இந்த உடலுக்கு அதிபதியாக இருக்க முடியும் என்ற கேள்வி உங்களுக்குள் வரலாம். இந்த ஆடியோவின் தொடர்ச்சியை கேட்க விரும்புபவர்கள் 5ஆம் பாகத்தில் கேட்கலாம்.